ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நியூஸ் 7 தமிழ் சார்பில் விழுப்புரம் சரஸ்வதி மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற சவாலை சமாளி நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு உள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். விவேக்குமார், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகள் மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பல வகையில் நடத்தி வருகின்றது. அதன்படி பாத்தீங்கன்னா சவாலை சமாளி எனும் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. கடந்த முறை புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்வு தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறுகின்றது. நியூஸ் 7 சார்பில் சவாலை சமாளி நிகழ்ச்சி தற்பொழுது விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய திருவிக்கா தெருவில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மெட்ரிக் பள்ளியிலே தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா சீனியர் நியூஸ் 7 சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார் அவரோட தலைமையில பள்ளி முதல்வர் யமுனா ராணி, ரவீந்திரன், பள்ளியின் பொருளாளர் சிதம்பரநாதன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த நிகழ்வோட சிறப்பு அழைப்பாளராக ஜோஸ் குரியன் இவர் சீனியர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அதன்படி பள்ளி மாணவர்களுக்கான செல்போன் பயன்பாடு, அதே போல செல்போனால் ஏற்படக்கூடிய தீமைகள், அதில் செல்போன்ல பயன்படுத்தக்கூடிய ஆப்களினால் வரக்கூடிய நன்மைகள், தீமைகள் உள்ளிட்டவர்கள் குறித்து விழிப்புணர்வை மாணவர்களும் ஏற்படுத்தி வருகிறார். தற்போது துவங்கியுள்ள இந்த நிகழ்வுல மாணவர்கள், மாணவிகள், அதே போல பள்ளி பெற்றோர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த நிகழ்வுல முக்கியமாக மாணவர்களுக்கான செல்போன் பயன்பாடு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை, தீமைகள் உள்ளிட்டவைகள் இந்த நிகழ்வுல முழுமையாக எடுத்துரைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து இந்த நிகழ்வு தற்பொழுது இந்த பள்ளியில நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு இந்த சவாலை சமாளி நியூஸ் 7 தமிழ் நடத்தக்கூடிய அந்த சவாலை சமாளி நிகழ்ச்சியில பங்கேற்றுள்ளனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.